சட்டப்பேரவையில் தமிழகத்தின் இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்த நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு வரும் நிதியாண்டில் அரசின் கடன் 10.5 லட்சம் கோடி ரூபாயை தாண்டும் என கூறியுள்ளார். மேலும் ஒட்டுமொத்த நிலுவைக் கடன் 2025-26 ஆண்டிற்கான திருத்த மதிப்பீடுகளில் 9,52,000 கோடி ரூபாய் எனவும் மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. நாட்டிலேயே இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சி பெற்ற ஒரே மாநிலம் தமிழ்நாடுதான் என சட்டப்பேரவையில் 2026-2027 ஆண்டுக்கான இடைக்கால நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்து நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு பெருமிதம் தெரிவித்தார். நிதி பகிர்வை 4.07 மத்திய அரசு குறைத்திருப்பதால் தமிழ்நாட்டிற்கு 3,17,000 கோடி ரூபாய் இழப்பு என நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்தார். வரி பகிர்வு பங்கை அதிகரிக்க கேட்ட போதும் 41 விழுக்காடாகவே தொடரும் என அறிவித்து விட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டிற்கு செயற்கையான நிதி நெருக்கடியை ஏற்படுத்த மத்திய பாஜக அரசு முயல்வதாக பட்ஜெட்டில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மத்திய அரசு பொறுப்பேற்ற திட்டங்களுக்கான நிதியை கூட விடுவிக்க மறுப்பதாகவும் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு குற்றம் சாட்டினார். திமுக அரசின் முத்திரை திட்டமான கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்ட பயனாளிகளுக்கு 5,000 ரூபாய் கொடுத்ததால் தமிழ்நாடு இன்ப அதிர்ச்சியில் உள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். 1,31 லட்சம் மகளிர் பயன்படும் வகையில் கோடைக்கால சலுகையுடன் உரிமை தொகை வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு கூறினார். தமிழ்நாடு அரசு நிதிநிலை அறிக்கையில் பள்ளி கல்வித்துறைக்கு 48,534 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தமிழ் புதல்வன் புதுமை பெண் திட்டங்களின் மூலம் ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் மாதம் தோறும் 1,000 ரூபாய் பெற்று பலனடைந்து வருவதாகவும் பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 8,505 கோடி ரூபாயை உயர்கல்வித்துறைக்கு ஒதுக்கி தமிழ்நாடு அரசு பட்ஜெட்டில் அறிவிப்பு வெளியிடப்பட்டது. உயர்கல்வியில் தேசிய சராசரியை விட 2 மடங்கு அதிகமாக, அதாவது 47% பெற்று தமிழ்நாடு முன்னணியில் உள்ளதாகவும் அமைச்சர் பெருமிதம் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் கடந்த 4.5 ஆண்டு திமுக ஆட்சியில் சுமார் 12 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு தொழில் முதலீடுகள் ஏற்கப்பட்டுள்ளதாகவும் 36 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைத்திருப்பதாகவும் பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொழில் முதலீடு மற்றும் வர்த்தக துறைக்கு 4,882 கோடியும், குறு சிறு நடுத்தர தொழில்கள் துறைக்கு 1,943 கோடியையும் ஒதுக்கி அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவித்துள்ளார். 1,71,000 கலைஞர் கனவு இல்லங்கள் கட்டி முடிக்கப்பட்டு 29,000 இல்லங்களில் பணிகள் நடைபெறுவதாக பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2030 ஆண்டுக்குள் 8 லட்சம் கான்கிரீட் வீடுகளை அமைத்து குடிசையில்லா மாநிலமாக தமிழ்நாடு மாற்றப்படும் என்றும் அமைச்சர் அறிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசின் இடைக்கால நிதிநிலை அறிக்கையில் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்காக 22,090 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தில் 6,374 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். துணை முதல்வரின் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறைக்கு 17,088 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஐடி துறைக்கு 215 கோடியும், எரிசக்தி துறைக்கு 18,091 கோடியும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்தார். இடைக்கால பட்ஜெட்டில் நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகங்கள் துறைக்கு 21,132 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தமிழ்நாட்டில் 1,168 தரைப்பாலங்கள் உயர்மட்ட பாலங்களாக மாற்றப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தங்கம் தென்னரசு பட்ஜெட்டில் தெரிவித்தார். சென்னையில் 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு 63,246 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசின் இடைக்கால பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. கோவை மற்றும் மதுரை மாநகரில் மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு மறுபரிசீலனை செய்து ஒப்புதல் வழங்க மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். வெள்ள தடுப்பு பணிகளுக்காக மட்டும் கடந்த 5 ஆண்டுகளில் 15,306 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். நீர்வளத்துறைக்கு என தனியாக 10,076 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக பட்ஜெட்டில் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது.
போக்குவரத்து துறைக்காக பட்ஜெட்டில் 13,062 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 12,000 புதிய பேருந்துகளை கொள்முதல் செய்ய நிதி ஒதுக்கியும் 6,303 புதிய வழித்தடங்களில் மினி பேருந்து சேவை வழங்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஐநா சபையால் அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து மொழிகளிலும் திருக்குறளை மொழிபெயர்த்து வெளியிடப்படும் என நிதிநிலை அறிக்கையில் அறிவிப்பு வெளியாகியுள்ளது. கீழடி, பொருணை போன்று புதிய அருங்காட்சியகங்களை அமைத்திட 285 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இடைக்கால பட்ஜெட்டில் ஊரக வளர்ச்சித்துறைக்கு 28,687 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நகராட்சி நிர்வாகம், குடிநீர் வழங்கல் துறைக்கு 28,227 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய அனைத்து வகையான முயற்சிகளையும் அரசு மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்தார். கல்லூரி மாணவிகளுக்கு பாதுகாப்பு சார்ந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் அறிவித்துள்ளார். மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகை 1,500 ரூபாயாக உயர்த்தப்பட்டதன் மூலம் 8 லட்சம் பேர் பயனுற்றதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு பெருமிதம் தெரிவித்தார். இடைக்கால பட்ஜெட்டில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறைக்காக 1,471 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்திருப்பதாகவும் அமைச்சர் கூறினார். இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத் துறைக்கு பட்ஜெட்டில் 718 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளின் பரிசுத் தொகைக்காக 101 கோடி ரூபாய் செலவிடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் 12,931 கோயில்களில் திருப்பணிகள் செய்யப்பட்டு 4,180 கோயில்களில் குடமுழுக்கு நடத்தப்பட்டதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு பெருமிதம் தெரிவித்தார். இந்தியாவிலேயே சிறந்து விளங்கும் தமிழ்நாடு சுற்றுலாத்துறைக்கு பட்ஜெட்டில் 1,394 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசின் இடைக்கால வேளாண் நிதிநிலை அறிக்கையை அமைச்சர் M.R.K. பன்னீர்செல்வம் தாக்கல் செய்தார். இடைக்கால பட்ஜெட்டில் வேளாண் துறைக்கு 47,248 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாடுதான் இந்தியாவுக்கான மாடல் என்று அனைவரும் சொல்லும் பட்ஜெட் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பாராட்டினார். மத்திய அரசின் ஓர வஞ்சனைகளை மீறி 5 ஆண்டு சாதனைகளின் தொகுப்பாக இடைக்கால நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக முதல்வர் பெருமிதம் தெரிவித்தார். தமிழ்நாடு அரசின் இடைக்கால பட்ஜெட் மாபெரும் காது குத்தும் விழா என்று அதிமுகவினர் அழைப்பிதழ் அச்சடித்து விமர்சித்தனர். முதலமைச்சர் தலைமையில் நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு விதவிதமாக காது குத்துவார் என்றும் கடுமையாக சாடினர். கடந்த 5 ஆண்டுகளைப் போலவே இந்த இடைக்கால நிதி அறிக்கையும் வார்த்தை ஜாலங்கள் நிறைந்த மேனாமினிக்கு உரையாகத்தான் இருந்தது என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். இடைக்கால பட்ஜெட்டுக்கு பிறகு சட்டமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இந்த பட்ஜெட் தொடருடன் திமுக ஆட்சிக்கு முடிவு கட்டப்படும் என தெரிவித்தார். திமுக அளித்த 525 வாக்குறுதிகளில் 5இல் 1 பங்கை கூட நிறைவேற்றவில்லை என எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். அரசு பணியாளர்கள், செவிலியர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினருக்கும் வாக்குறுதி கொடுத்து ஏமாற்றி விட்டதாகவும் EPS விமர்சித்தார். நிதிச்சுமையை அதிகரித்து மக்களுக்கு வரிச்சுமையை கொடுத்ததுதான் திமுக அரசின் சாதனை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். நிதி நிர்வாகத்திறன் கொஞ்சமும் இல்லாத அரசு என்று EPS கடுமையாக சாடினார். ஒரே ஆண்டில் மட்டும் திமுக அரசு 1,84,000 கோடி ரூபாய் கடன் வாங்கி குவித்துள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டினார். கடனாக வாங்கிய தொகையில் 77,223 கோடி ரூபாய் எங்கு போனது என்றும் அன்புமணி கேள்வி எழுப்பினார். பிப்ரவரி 20ஆம் தேதி வரை சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெறும் என பேரவைத் தலைவர் அப்பாவு அறிவித்துள்ளார். அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் முடிந்த பின் பேசிய அவர், பட்ஜெட் தொடர்பான விவாதங்களுக்கு நிதி அமைச்சரும் வேளாண் அமைச்சரும் பதிலளிப்பார்கள் என அப்பாவு தெரிவித்தார். வருமானம் ஈட்டாத கடனை வாங்கி செலவு செய்யும் அரசாக திமுக அரசு உள்ளதாக பாஜக நிர்வாகி அண்ணாமலை கடுமையாக விளாசினார். கோவில்கள் புனரமைப்பு தொடர்பாக வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார்.
எங்கும் ஊழல், எதிலும் ஊழல், இதுதான் திராவிட மாடல் குடும்ப ஆட்சி என முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சித்துள்ளார். ஒரு பக்கம் வறுமை, மற்றொரு பக்கம் ஒவ்வொருவரின் தலையிலும் 1,40,000 கடன் சுமை. இதுதான் திராவிட மாடல் குடும்ப ஆட்சி என அவர் கடுமையாக சாடினார். தமிழ்நாட்டின் இடைக்கால பட்ஜெட் மக்களின் காதில் பொன் ஆபரணத்தை குத்தியுள்ளதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பாராட்டினார். திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பட்ஜெட்டில் மாநில பொருளாதாரத்தை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லும் வகையில் அறிவிப்புகள் இருப்பதாக தெரிவித்தார். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற கோரிக்கைக்கு அழுத்தம் கொடுக்கவும் இல்லை, அதே நேரத்தில் அந்த கோரிக்கையை கைவிடவும் இல்லை என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஆட்சியில் பங்கு என்ற கோரிக்கை விசிக தொடங்கப்பட்டதில் இருந்து உள்ளதாகவும், ஆனால் தற்போது அதற்கான சூழல் இல்லை என்றும் அவர் கூறினார். ஆட்சியில் பங்கு கேட்க காங்கிரசுக்கு உரிமை உள்ளதாக விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்தார். ஆனால் இதுகுறித்து திமுக தலைமையுடன் பேசி சுமூக தீர்வு காண்பதுதான் வலதுசாரிகளுக்கு இடமளிப்பதை தடுக்கும் என்று அவர் கூறினார். திமுக காங்கிரஸ் கூட்டணி குறித்து பொதுவெளியில் யார் பேசினாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் என காங்கிரஸ் அமைப்பு பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் பங்கேற்ற அக்கட்சியின் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. கூட்டணியில் குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் கருத்து கூறுவதை தவிர்க்க வேண்டும் என்றும், இவ்வாறு செய்வதால் காங்கிரஸ் கட்சியின் நலன் பாதிக்கப்படும் என கருதுவதாகவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. முன்னாள் மத்திய அமைச்சர் மு க அழகிரியின் வலதுகரமாக பார்க்கப்பட்ட மதுரை மாநகராட்சி முன்னாள் துணை மேயர் மன்னன் அதிமுகவில் இணைந்தார். சென்னையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து அந்த கட்சியில் ஐக்கியமானார். பிரபல லாட்டரி அதிபர் மார்ட்டின் மனைவியும் தாவேக்க நிர்வாகி ஆதவ் அர்ஜுனாவின் மாமியாருமான லீமா ரோஸ் ஐஜேகேவிலிருந்து விலகி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அக்கட்சியில் இணைந்துள்ளார். வரும் சட்டமன்ற தேர்தலில் அவருக்கு போட்டியிட வாய்ப்பளிக்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. ஆபரண தங்கத்தின் விலை சற்று குறைந்திருக்கிறது. 22 கேரட் தங்கத்தின் விலை கிராமுக்கு 120 ரூபாய் குறைந்து 14,320 ரூபாய்க்கும், சவரனுக்கு 960 ரூபாய் குறைந்து 1,14,560 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. வெள்ளியின் விலையில் மாற்றமின்றி 1 கிராம் 265 ரூபாய்க்கும், கிலோ 2,65,000 ரூபாய்க்கும் விற்பனையானது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி புதன்கிழமை வலுப்பெற வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதன் காரணமாக தமிழ்நாடு, கேரளா, புதுவை ஆகிய மாநிலங்களில் வரும் 23ஆம் தேதி வரை ஓரிரு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் கணித்துள்ளது. உதவி பேராசிரியர் பணிக்கான தேர்வு ரத்து செய்யப்பட்டால் அது வேலைக்காக காத்திருக்கும் இளைஞர்களின் கனவை சிதைத்துவிடும் என பாமக தலைவர் அன்புமணி கண்டனம் தெரிவித்துள்ளார். மகளிர் உரிமை தொகைக்கு 6,550 கோடியை முன்கூட்டியே ஒரே நாளில் வழங்க முடிந்த திமுக அரசுக்கு ஒரு மாதத்திற்கு 20 கோடி ரூபாய் ஊதியம் வழங்க நிதி இல்லையா என அன்புமணி கண்டனம் தெரிவித்துள்ளார். வரும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட புதுச்சேரியில் மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு டார்ச் லைட் சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கும் நிலையில் மாநிலங்களவை உறுப்பினர் கமல்ஹாசனின் மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு மீண்டும் டார்ச் லைட் சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கீடு செய்துள்ளது. உதவித்தொகையை உயர்த்தி வழங்க வேண்டி சென்னையில் தொடர்ந்து 8வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மாற்றுத்திறனாளிகள் முதலமைச்சரிடம் நியாயம் கேட்டு பேரணியாக செல்ல முயன்றபோது போலீசார் கைது செய்தனர். தற்போது 1,500 ரூபாயாக உள்ள உதவித்தொகையை 6,000 ரூபாயாக உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மாற்றுத்திறனாளிகள் போராட்டம் நடத்தினர். ஆண்டுக்கு 23 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டும் நாகை ரயில் நிலையத்தை தெற்கு ரயில்வே புறக்கணிப்பதாக குற்றம் சாட்டி இந்திய வர்த்தக தொழில் குழுமத்தினர் சார்பில் கடையடைப்பு மற்றும் ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. நாகை தஞ்சாவூர் இடையே இருவழிப்பாதையாக ரயில் சேவையை விரிவுபடுத்த வேண்டும், பக்தர்கள் பயன்பெறும் வகையில் கூடுதல் ரயில்களை இயக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது.
லைக்கா நிறுவன கடனை திருப்ப செலுத்த அவகாசம் கோரி நடிகர் விஷால் தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டதால் பணத்தை திரட்ட நடிகர் விஷால் 6 வாரம் அவகாசம் கோரிய நிலையில் மனு தாக்கல் செய்து 8 வாரங்கள் முடிந்ததால் அவகாசம் வழங்க முடியாது என உயர்நீதிமன்றம் தெரிவித்தது. பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் மைதானம் அருகே தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தில் தற்காலிக கணினி பணியாளர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பணி நிரந்தரம், பெண்களுக்கு மகப்பேறு நாட்களில் ஊதியத்துடன் விடுப்பு வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தினர். திருவாரூர் மாவட்டத்தில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் 5 லட்சம் நெல் மூட்டைகள் தேக்கமடைந்து விவசாயிகள் பாதிப்புக்கு ஆளாகி உள்ளனர். மத்திய அரசு கனரக வாகன தகுதி சான்றிதழ் கட்டணத்தை உயர்த்தி உள்ளதால் லாரி ஓட்டுநர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளதால் அரிசி, நெல் மூட்டைகள் கொள்முதல் நிலையங்களிலேயே தேக்கமடைந்துள்ளன. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த மாணிக்கம்பிள்ளை சத்திரம் பகுதியில் 20 நாட்களை கடந்தும் நெல் கொள்முதல் செய்யப்படாததால் விவசாயிகள் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். விவசாயிகள் விளைவித்த நெல் குவித்து வைக்கப்பட்டுள்ள நிலையில் உடனடியாக நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சி மாவட்ட மணப்பாறை அடுத்த மாணிக்கம்பிள்ளை சத்திரம் பகுதியில் 20 நாட்களை கடந்தும் நெல் கொள்முதல் செய்யப்படாததால் விவசாயிகள் பாதிப்புக்குள்ளாகி உள்ளனர். விவசாயிகள் விளைவித்த நெல் குவித்து வைக்கப்பட்டிருக்கும் நிலையில் உடனடியாக நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள 17 மீனவ அமைப்புகள் இணைந்து சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தேங்காய்பட்டணம் துறைமுக ஆழ்கடலில் படகில் வைத்து தேர்தல் கோரிக்கை அறிக்கையை வெளியிட்டனர். மண்டல் கமிஷன் அறிக்கைப்படி மீனவர்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க வேண்டும், கடல் மற்றும் கடற்கரைக்கு என தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்பது உள்ளிட்ட 50 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த அறிக்கை வெளியிடப்பட்டது. துபாய் செல்ல அனுமதி கேட்டு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமார் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள அவர் பிப்ரவரி 20 முதல் மார்ச் 2 வரை துபாய் செல்லவிருப்பதாக தெரிவித்துள்ளார். அவரது மனுவை விசாரணைக்கு ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் மார்ச் 3ஆம் தேதிக்கு வழக்கை ஒத்திவைத்தது. தமிழ்நாட்டில் கஞ்சா புழக்கம் உன்னிப்பாக கண்காணிக்கப்பட்டு வழக்குகள் பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக திண்டுக்கல் சரக காவல்துறை டிஐஜி சுவாமிநாதன் தெரிவித்தார். திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்ட காவல்துறையினரால் பல்வேறு வழக்குகளில் கைப்பற்றப்பட்ட 1.5 கோடி ரூபாய் மதிப்பிலான 1.2 டன் கஞ்சா நீதிமன்ற உத்தரவுப்படி தனியார் எரியூட்டு மையத்தில் தீயிலிட்டு அழிக்கப்பட்டது. கொடைக்கானலில் 63வது மலர் கண்காட்சிக்காக பிரையன் பூங்காவில் 2ஆம் கட்டமாக 2.5 லட்சம் மலர் நாற்றுகளை நடவு செய்யும் பணி தொடங்கியது. இந்த ஆண்டு மலர் கண்காட்சிக்காக மேரிகோல்ட், பிரெஞ்சு மேரிகோல்ட், பிளாக்ஸ் கேலண்டுலா, பான்ஷி, பெட்டூனியா, ஜினியா போன்ற மலர் நாற்றுகளை நடவு செய்யும் பணியும், அப்சர்வேட்டரி பகுதியில் அமைந்துள்ள அரசு ரோஜா தோட்டத்தில் ரோஜா செடிகளை கவாத்து செய்யும் பணியும் தொடங்கியது. டெல்லியில் வீடற்ற குழந்தைகளுக்கு நடைபாதையில் வைத்து ஆசிரியர் ஒருவர் பாடம் நடத்திய வீடியோ வெளியாகியுள்ளது. சுயநலத்துடன் மக்கள் வாழும் இந்த உலகத்தில் கைத்தட்டல், விளம்பரத்துக்காக இல்லாமல் மனித நேயத்துக்காக மட்டும்தான் அப்பள்ளி ஆசிரியர் இந்த செயலை செய்து வருவதாக இணையத்தில் நெட்டிசன்கள் புகழ்ந்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் நாமகிரிப்பேட்டை அருகே ஜல்லிக்கட்டு போட்டி படு ஜோராக நடைபெற்றது. தாண்டா கவுண்டபாளையத்தில் நடைபெற்ற போட்டியில் 700 காளைகளும் 350 மாடுபிடி வீரர்களும் கலந்து கொண்ட நிலையில் காளைகளை அடக்கிய வீரர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. நெல்லை மாவட்டம் களக்காட்டில் பக்கத்து வீட்டு பெண்ணிடம் 7.5 பவுன் தங்க நகையை பறித்து கையும் களவுமாக சிக்கிய பெண்ணை போலீசார் கைது செய்தனர். தனஸ் என்ற பெண்ணிடம் அவரது பக்கத்து வீட்டில் வசிக்கும் பொன்செல்வி என்பவர் முகத்தை துணியால் மூடிக்கொண்டு நகையை பறிக்க முயன்ற போது இருவருக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதில் பொன்செல்வியின் முகத்தில் இருந்த துணி விலகியதால் அடையாளம் காணப்பட்டார். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே இடையாத்தூரில் ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்றது. காளைகளை அடக்கிய மாடுபிடி வீரர்களுக்கும் காளையர்களை திணறடித்த காளைகளின் உரிமையாளர்களுக்கும் பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. தமிழக
இடைக்கால பட்ஜெட் குறித்து கருத்து தெரிவித்துள்ள தாவேகா கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினையும் தற்பெருமை பேசுவதையும் விட பட்ஜெட்டில் சொல்லிக் கொள்ளும்படி எதுவும் இல்லை என சாடியுள்ளார். எக்ஸ் தள பக்கத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அமையவுள்ள தாவேகா அரசு மக்களின் நன்மைக்கான பட்ஜெட் தாக்கல் செய்யும் என்று கூறியுள்ளார். ஆட்சியில் பங்கு வேண்டும் என்பதை கடந்த 17ஆம் தேதியே கட்சி தலைமையிடம் பேசிவிட்டதாக காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவரிடம் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அறிவுறுத்தல் குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த மாணிக்கம் தாக்கூர், தனக்கும் அவருக்கும் உள்ள பிரச்சினை அண்ணன் தம்பிக்கு இடையிலானது என்று கூறினார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே சாலை நடுவே உள்ள மின்கம்பத்தை அகற்றாமல் சாலை அமைக்கும் பணிகள் நடப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சின்னசேலம் அண்ணாநகர் பகுதியில் சாலை நடுவே உள்ள மின்கம்பத்தை அகற்றாமல் பணி நடப்பது குறித்து புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும், சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தலையிட்டு மின்கம்பத்தை அகற்றிவிட்டு பணிகளை தொடர வேண்டும் என்றும் கிராம மக்கள் கோரிக்கை விடுத்தனர். மதுரை மாவட்டம் கரடிப்பட்டியில் விளையாட்டு மைதானம் அமைக்க கோரி மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக கபடி, கிரிக்கெட், சிலம்பம் சுற்றி நூதன முறையில் கிராம மக்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 5 ஆண்டுகளாக மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என ஆதங்கம் தெரிவித்த மக்கள் உடனடியாக மைதானம் அமைத்து தர வேண்டுமென கோரிக்கை விடுத்தனர். சென்னைக்கு அடுத்த ஆவடி மாநகராட்சி மன்ற கூட்டத்தில் 1106 கோடிக்கு நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அதில் 800 கோடிக்கு சாலை வசதி, பாதாள சாக்கடை திட்டம், குடிநீருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மாநகராட்சி ஆணையர் சரண்யா தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் ஆவடி மேயர் உதயகுமார் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்தார். சிவகங்கை மாவட்டம் சிங்கப்புணரியில் சாலை வசதி வேண்டி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை அணைக்கரைப்பட்டி கிராம மக்கள் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். கிருங்காப்பேட்டையில் இருந்து பாரதி நகர் செல்லும் சாலை குண்டும் குழியுமாக உள்ளதாகவும், பள்ளி செல்லும் மாணாக்கர்கள், மருத்துவமனை செல்லும் நோயாளிகள் என அனைத்து தரப்பு மக்களும் பாதிக்கப்படுவதாக புகார் தெரிவித்தனர். சேலம் மாவட்டம் ஏற்காடு உள்ள டேங்க்புதூர் கிராமத்திற்கு செல்லக்கூடிய சாலை பழுதடைந்துள்ளதால் வாகன ஓட்டிகள் மற்றும் மக்கள் செல்ல முடியாமல் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். 2 கிலோமீட்டர் தூரம் வரை உள்ள மண் சாலையை சீரமைத்து கொடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பணி நிரந்தரம் செய்ய கோரி கௌரவ விரிவுரையாளர்கள் 100க்கும் மேற்பட்டோர் சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள கல்வி ஆணையர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்ட கௌரவ விரிவுரையாளர்களை பாஜக சார்பில் அதன் மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்தார். மும்பையில் பிரான்ஸ் அதிபர் மேக்ரான், பிரதமர் மோடி சந்திப்பு நடைபெற்றது. பரஸ்பர நலன் சார்ந்த முக்கிய பிரச்சனைகள் மற்றும் இந்திய பிரெஞ்சு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து இரு நாட்டு தலைவர்களும் பேச்சுவார்த்தை நடத்தினர். 3 நாட்கள் பயணமாக இந்தியா வந்துள்ள பிரான்ஸ் அதிபர் இம்மானுவேல் மேக்ரோனை வரவேற்கும் வகையில் மும்பை முழுவதும் போஸ்டர்களும் பேனர்களும் வைக்கப்பட்டுள்ளன. மேலும் பாந்திரா ஓர்லி கடல் பாலம் பிரெஞ்சு அதிபரை வரவேற்கும் வகையில் ஒளிரூட்டப்பட்டுள்ளன. மகாராஷ்டிராவின் முன்னாள் துணை முதல்வர் அஜித் பவார் விமான விபத்தில் உயிரிழந்தது தொடர்பான விசாரணையில் 20 நாட்களாகியும் எந்தவித முன்னேற்றமும் இல்லை என தேசியவாத காங்கிரஸ் கட்சி எம்எல்ஏ ரோஹித் பவார் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த வழக்கில் நிகழ்ந்தது விபத்தா அல்லது கொலையா என்பதற்கான பதில்களை பெறும் வரை ஓய மாட்டோம் என்றும் தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் MBA மாணவி கொலை செய்யப்பட்டதில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. பெண்ணின் காதலனை மும்பையில் கைது செய்த போலீசார் விசாரணையில் திருமணம் தொடர்பாக ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் மற்றும் காதலி வேறொருவருடன் பேசியதால் ஏற்பட்ட ஆத்திரத்தில் அவரை கொலை செய்து சடலத்துடன் உடலுறவு கொண்டதாக பியூஷ் தம்னோடியா தெரிவித்ததாக கூறப்படுகிறது. ஊழல் வழக்குகளில் பீகார் முன்னாள் முதலமைச்சர் லாலு பிரசாத்துக்கு ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றம் வழங்கிய ஜாமீனை ரத்து செய்ய கோரி CBI தொடர்ந்த வழக்கை ஏப்ரல் 22ஆம் தேதிக்கு உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்தது. ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றத்தின் ஜாமீன் உத்தரவு சட்டவிரோதமானது என CBI தரப்பு வாதிட்ட நிலையில் வாதங்கள் முழுமையடையாததால் வழக்கை ஒத்திவைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர்.
வயதான பெற்றோர் அவர்களின் சொந்த வீடுகளில் பிள்ளைகளால் துன்புறுத்தப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என வழக்கு ஒன்றில் ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. வயதான பெற்றோர்கள் தங்களது சம்பாத்தியத்தில் கட்டிய வீட்டில் துன்புறுத்தப்பட்டால் மகன் மற்றும் மருமகள் அந்த வீட்டிலிருந்து வெளியேற்றப்பட வேண்டும் எனவும் நீதிமன்றம் தெரிவித்தது. இந்த வழக்கில் பெற்றோருக்கு எதிராக தாக்கலான மனுவை நீதிபதிகள் தள்ளுபடி செய்தனர். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்புடைய வேலைவாய்ப்பு மோசடி வழக்கு தொடர்பான விசாரணையை மார்ச் 10ஆம் தேதிக்கு உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. இவ்வழக்கில் தமிழ்நாடு அரசின் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் அமித் ஆனந்த் திவாரி ஆஜராக முடியாத காரணத்தால் விசாரணையை ஒத்திவைக்க கோரிக்கை விடுக்கப்பட்டது. அதனை அனைத்து தரப்பும் ஏற்றுக்கொண்டதால் விசாரணை தள்ளி வைக்கப்பட்டது. தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் உயிரிழந்த மகளின் உடலை உயிர்ப்பிக்க பிரார்த்தனை செய்வதாக கூறி 4 நாட்களாக வீட்டிலேயே வைத்திருந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராமகிருஷ்ணா நகரில் உள்ள ஸ்ரீ சாய் பரத்வாஜ் என்பவரின் மகள் உடல்நலக்குறைவால் கடந்த 13ஆம் தேதி உயிரிழந்த நிலையில் உடலை வீட்டுக்கு கொண்டு வந்த குடும்பத்தினர் அடக்கம் செய்யாமல் இருந்ததை அறிந்த அக்கம் பக்கத்தினர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். சபரிமலை ஐயப்பன் கோயிலில் தங்கம் திருடப்பட்ட வழக்கு தொடர்பான விசாரணைக்காக நடிகர் ஜெயராம் கொச்சியில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜரானார். புதிய கொடிமரம் நிறுவியதிலும் தங்கம் கொள்ளையடிக்கப்பட்டு சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்ததாக புகார் எழுந்த நிலையில் நடிகர்கள் உள்ளிட்ட பலருக்கு தொடர்பு இருப்பது தெரிய வந்ததால் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். டெல்லியின் காற்று தர குறியீடு மோசமான பிரிவில் உள்ளதால் நகரமே புகை மூட்டத்துடன் காணப்பட்டது. மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் தகவலின்படி அதிகபட்சமாக காற்று மாசு குறியீடு 259 பதிவாகியுள்ளது. ஆனந்த் விஹாரில் இது 319 பதிவாகி மிகவும் மோசமான பிரிவை எட்டியுள்ளது. காற்று மாசு அதிகரித்ததன் காரணமாக சுவாசிப்பதில் சிரமம் ஏற்பட்டதால் மக்கள் அவதியடைந்தனர். மத்திய பிரதேச மாநிலம் பௌரி பகுதியில் அமைந்துள்ள ரிசார்ட்டில் திருமண நிகழ்வின் போது தீ விபத்து ஏற்பட்டது. திருமண விழா நடைபெற்றுக் கொண்டிருந்த போது திடீரென வெடிக்கும் சப்தம் கேட்டு விருந்தினர்கள் அலறி அடித்து ஓடிய நிலையில் பற்றி எரிந்த தீ மளமளவென பரவி 50 அடி உயரத்தை எட்டியது. மின்கசிவு காரணமாக தீ விபத்து நிகழ்ந்திருக்கலாம் எனவும் உயிரிழப்பு ஏதும் நிகழவில்லை எனவும் தெரிவித்தனர். வங்கதேச நாட்டின் புதிய பிரதமராக தாரிக் ரஹ்மான் பதவியேற்றுக் கொண்டார். அந்நாட்டின் அதிபர் முகமது சகாபுதீன் தாரிக் ரஹ்மானுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். 35 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக வங்கதேசத்துக்கு ஆண் ஒருவர் பிரதமராக பதவியேற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. தமது அரசு அரசியல் ரீதியாக யாரையும் பழிவாங்காது என வங்கதேசத்தின் புதிய பிரதமர் தாரிக் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். வங்கதேசத்தில் இனி அரசியல் தொடர்புகளின் அடிப்படையில் எந்த தாக்குதல் நடந்தாலும் அதை தமது அரசு சகித்துக் கொள்ளாது எனவும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். வங்கதேசத்தின் புதிய பிரதமர் தேர்வு செய்யப்பட்ட நிலையில் பதவி விலகிய இடைக்கால பிரதமர் முகமது யூனுஸ் தனது உரையில் இந்தியாவின் வடகிழக்கு 7 சகோதர நாடுகளை குறிப்பிட்டு பேசியுள்ளார். தனது தலைமையிலான இடைக்கால அரசின் 18 மாத ஆட்சியில் இறையாண்மை, கண்ணியம் மற்றும் சுதந்திரத்தை மீட்டெடுத்திருப்பதாகவும் வங்கதேசம் மற்றவர்களின் உத்தரவுகளுக்கு அடிபணியவோ வழிநடத்தப்படவோ இல்லை என்றும் அழுத்தமாக கூறினார். அணுசக்தி ஒப்பந்தம் தொடர்பாக ஈரானுடனான பேச்சுவார்த்தையில் மறைமுகமாக ஈடுபடுவேன் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். பேச்சுவார்த்தையில் ஒப்பந்தம் செய்யாவிட்டால் ஈரான் கடுமையான விளைவுகளை சந்திக்கக்கூடும் எனவும் ஈரானின் அணுசக்தி திறனை அழிக்க B-2 ரக விமானங்களை அனுப்புவதற்கு பதிலாக தெளிவான ஒப்பந்தம் செய்து கொள்ளலாம் எனவும் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். எரிபொருள் பற்றாக்குறை தொடர்பான பேச்சுவார்த்தை தொடரும் நிலையில் கியூபாவை தோல்வியடைந்த நாடு என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் விமர்சித்துள்ளார். கியூபாவிற்கு பொருட்களை அனுப்பும் நாடுகளுக்கு எதிராக அமெரிக்கா வரிகளை அதிகரிப்பதாக அச்சுறுத்தியதை தொடர்ந்து ஏற்றுமதிகளை நிறுத்துவதாக மெக்சிகோ அரசாங்கம் கூறியது. பாலியல் குற்றவாளி ஜெஃப்ரி எப்ஸ்டீனுடன் தனக்கு எந்த தொடர்பும் இல்லை என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மறுப்பு தெரிவித்துள்ளார். எப்ஸ்டீன் விவகாரத்தில் தாம் மறைக்க எதுவும் இல்லை என்றும் எப்ஸ்டீன் வழக்கில் முற்றிலும் விடுவிக்கப்பட்டேன் என்றும் தெரிவித்தார். மேலும் தாம் அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்படக்கூடாது என்பதற்காக எப்ஸ்டீன் சிலருடன் சேர்ந்து போராடியதாகவும் ட்ரம்ப் குற்றம் சாட்டினார்.
நியூசிலாந்தின் தெற்கு தீவில் பெய்த கனமழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு சாலைகள் மூழ்கின. நியூசிலாந்தின் இரண்டாவது பெரிய நகரமான கிரைஸ்ட் சர்ச்சுக்கு அருகில் உள்ள பேங்க்ஸ் தீபகற்பத்தில் வெள்ளத்தால் மரங்கள் விழுந்து சாலைகளில் வாகனங்கள் மிதந்தன. தமிழ்நாடு அரசின் 3 விருதுகளை பெற்ற நடிகை நயன்தாரா அரசுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். மேலும் விருதுகளுடன் ஒரு போட்டோஷூட் நடத்தி புகைப்படங்களை பகிர்ந்துள்ளார். கோபி நயினார் இயக்கத்தில் வெளியான அறம் படத்திற்காக நயன்தாராவுக்கு சிறந்த நடிகைக்கான விருது கிடைத்ததோடு அவரது ரவுடி பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்த நெற்றிக் கண் மற்றும் கூழாங்கல் படங்களுக்கும் 2 விருதுகள் கிடைத்தன. பல ஆண்டுகளாக எதிர்பார்த்து பிரார்த்தனை செய்து வந்த சுதந்திரம், மரியாதை மற்றும் சிறு சிறு சந்தோஷங்கள் தற்போதே கிடைத்துள்ளதாக நடிகர் ரவி மோகன் தெரிவித்துள்ளார். மனைவி ஆர்த்தியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் இவர்களது விவாகரத்து வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள நிலையில் தற்போது தனக்கு கிடைத்த சுதந்திரம், மரியாதை தங்கத்தை விட மதிப்பு மிக்கவை என பதிவிட்டுள்ளார். சாம் மெண்டிஸ் இயக்கத்தில் த பீட்டில்ஸ் என்ற இசைக்குழுவின் வாழ்க்கை வரலாற்று திரைப்பட தொடரில் பண்டிட் ரவிசங்கராக நடிப்பதன் மூலம் பாலிவுட் நடிகர் ஃபர்ஹான் அக்தர் ஹாலிவுட்டில் அறிமுகமாகிறார். இவரின் சாதனையை போற்றும் வகையில் அமுல் நிறுவனம் தனது சமூக ஊடக பக்கத்தில் ஃபர்ஹான் அக்தர் சிதார் வாசிப்பது போன்றும் த பீட்டில்ஸ் குழுவினருடன் இருப்பது போன்றும் கார்ட்டூன் வெளியிட்டு பாராட்டியுள்ளது. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இருந்து முன்னாள் சாம்பியனான ஆஸ்திரேலிய அணி வெளியேறியது. 3 லீக் போட்டிகளில் விளையாடி 2 ஆட்டங்களில் தோல்வியடைந்த ஆஸ்திரேலிய அணி குரூப் பி பிரிவில் 4வது இடத்தில் இருந்த நிலையில் ஜிம்பாப்வே அணி சூப்பர் 8 சுற்றுக்கு தகுதி பெற்றதால் ஆஸ்திரேலியா தொடரிலிருந்து வெளியேறியது. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் சூப்பர் 8 சுற்றின் G1 பிரிவில் இந்தியா, ஜிம்பாப்வே, தென்னாப்பிரிக்கா மற்றும் மேற்கிந்திய தீவுகள் அணிகள் இடம் பிடித்துள்ளன. வரும் 26ஆம் தேதி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெறும் போட்டியில் இந்தியா மற்றும் ஜிம்பாப்வே அணிகள் மோத உள்ளன. ஆஸ்திரேலியாவின் பிக் பேஷ் 2026-27 T20 தொடரின் முதல் போட்டியை சென்னையில் நடத்த ஆலோசித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியாவில் அதிகளவு கிரிக்கெட் ரசிகர்கள் இருப்பதாலும் சென்னையின் கிரிக்கெட் கலாச்சாரமும் இத்தொடரை மேலும் பிரபலப்படுத்தக்கூடும் என்பதால் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வாரியம் இது தொடர்பாக பரிசீலித்து வருகிறது. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் அமெரிக்க கிரிக்கெட் வீரர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். இந்தியா மற்றும் இலங்கையில் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் நடைபெற்று வரும் நிலையில் அமெரிக்க அணியில் இடம்பெற்றுள்ள 5 பேர் திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் VIP பிரேக் தரிசனம் மூலம் ஏழுமலையானை தரிசனம் செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே உள்ள புதுக்கோட்டை கிராமத்தில் அக்னி வீரபத்திரன் கோயில் மாசி களரி விழாவை முன்னிட்டு பால்குட ஊர்வலம் விமர்சையாக நடைபெற்றது. புதுக்கோட்டை பிள்ளையார் கோயிலில் இருந்து மேள தாளங்களுடன் 500க்கும் மேற்பட்டோர் அலகு குத்தி காவடி எடுத்துக்கொண்டும் பால்குடம் எடுத்துக்கொண்டும் ஊர்வலமாக அக்னி வீரபத்திரன் கோயிலை சென்றடைந்தனர்.